முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறை நிர்வாகங்களுடைய காலை சிறப்பான முறையில் வச்சிருக்கோம். இப்போ முதலாவது சுற்று நாம் முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்டு முதல் சுற்றில் காளைகள் வந்து முதலாவது சுற்றுல நல்லபடியா 1200 காளைகள் வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டுல பங்கேற்று இருக்காங்க. 960 வீரர்கள் வந்துட்டு இதுல கலந்து கொண்டுட்டு இருக்காங்க. உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் முழுமையாக நாம் மதுரை மாவட்ட நிர்வாகத்திலிருந்து நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பேரிகேடிங் இருக்கட்டும், கால்நடை மருத்துவர்களுடைய வசதிகள் இருக்கட்டும், தீவனம், குடிநீர் போன்ற வசதிகள் இருக்கட்டும், வீரர்களுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டால் அவர்களுக்கு கண்காணிக்கிறதுக்காக மருத்துவர்கள் இருக்கட்டும், ஆம்புலன்ஸ் போன்ற அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பான முறையில் நாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஜிஎன்எஸ்டிசி மூலமா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சம்பந்தமா விரிவான ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. மதுரை மாவட்டம் பொறுத்தவரை இன்று தினம் ஆலயாபுரம், நாட்டி, ஆலமேடு, மறுநாளைக்கு வந்துட்டு நம்ம உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்க போகுது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் மதுரை மாவட்டத்துக்கு ஜல்லிக்கட்டுக்காக வருகை தர்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு அனைத்து ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து நான் ஏற்பாடு தமிழ்நாடு இது ஒரு நீண்ட நாள் நம்ம ஜல்லிக்கட்டு போட்டியை ஒரு டிரான்ஸ்பரண்டான கோரிக்கை இருந்தது. வந்துட்டு 4 இடங்கள்ல எல்இடி, அது மட்டும் இல்லாம நம்ம அதிகமா போக்குவரத்து இருக்கக்கூடிய இடங்களான பஸ் ஸ்டாண்ட் இருக்கட்டும், மாட்டுத்தாவணியில இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல மதுரை மாநகராட்சியுடைய எல்இடி ஸ்கிரீன்ல உலக புகழ் தமிழ் மக்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள்